இனிமே குடும்பம்னா என்ன, நிர்வாகம்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியணும். நமக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை வழி நடத்த அவங்கள தயார் பண்ணணும். அதுக்காக தான் இந்த திடீர் முடிவு. இந்த பொறுப்புக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு சாதாரணமானவங்க இல்ல. நம்ம குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைய உடைய விடாம எல்லாரையும் சந்தோஷமா பாத்துப்பாங்கன்னு 100% நான் நம்புறேன். கடைசியா பொறுப்பை தூக்கி எப்பவும் போல வெண்ணிலா கிட்ட கொடுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்ளோ சீன்? இதுக்கு தகுதியான ஆள் வேற யாரும் இல்ல, என் மூத்த மருமக வான்மதி தான். அவகிட்டதான் நான் என் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறேன். என்ன நம்மள சொல்ற? வான்மதி சின்ன பொண்ணு, இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அவளுக்கு எப்படி தெரியும் இந்த குடும்பத்தை பத்தியும் நிர்வாகத்தை பத்தியும்? ஏங்கா தெரியாது? வான்மதி நல்லா படிச்சவ, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறவ. அவளால கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பாத்துக்க முடியும்கா. இல்ல அண்ணாமலை, இது நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இத காப்பாத்தணும்னா வெறும் படிப்பறிவு இருந்தா மட்டும் போதாது. நல்ல திறமையும் உழைப்பும் இருக்கணும். அதை விட முக்கியம் பொறுமை இருக்கணும். வான்மதிக்கெல்லாம் இது சரி வராதா அண்ணாமலை? இது சாதாரண விஷயம் இல்ல அண்ணாமலை. நம்ம குடும்பத்தோட கௌரவம் மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. அண்ணாமலை குடும்பம்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. நம்ம மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைய வான்மதியால இப்ப இருக்கிற சூழ்நிலையில காப்பாத்த முடியுமான்னு தெரியல. அதனால இது வேண்டாம் அண்ணாமலை. நம்ம பசங்களுக்கு பக்குவம் வர வரைக்கும் நீயே அந்த பொறுப்புல இரு. அதுதான் சரியா இருக்கும். அக்கா, முதல்ல அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தாதானே அவங்களால முடியுமா முடியாதா, குடும்பத்தை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியும். கொடுக்கறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொன்னா எப்படிக்கா? இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ முதல்ல ஆரம்பிக்கும் போது என்னாலையும் நிறைய பேரு முடியாதுன்னு தானே சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் கடந்து நான் சாதிச்சு காட்டல. அதே மாதிரிதான் என் மருமகளும் சாதிச்சு காட்டுவா. இல்ல அண்ணாமலை, எனக்கு என்னமோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது. அக்கா, லைஃப்ல ரிஸ்க் எடுத்தவங்க தான்க்கா நிறைய சாதிச்சிருக்காங்க. என் மருமகளும் சாதிப்பாக்கா. சித்தி, அப்படி பொறுப்பை மாத்தி தான் கொடுக்கணும்னா வான்மதியை விட எல்லா விதத்திலயும் வெண்ணிலா தான் பெஸ்ட்.